சாஃப்டான காஞ்சிபுரம் இட்லி செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம இட்லி மாவில் 1 ஸ்பூன் சுக்கு பொடி ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம தாளிப்பு போட போகிறோம். கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் கடலப்பருப்பு, 1/2 ஸ்பூன் உளுந்து, நல்லா பொரிஞ்சு வரக்குள்ள ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், கருவேப்பிலை, மிளகு பொடி 1/2 ஸ்பூன் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்த பிறகு நம்ம அந்த இட்லி மாவில் ஆட் பண்ணிக்கிறோம். இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கொஞ்சம் நெய் ஊற்றி முந்திரி பருப்பை வறுத்து வச்சுருக்கேன். ஒரு குழியில் ஒரு முந்திரி பயிர் வச்சு நம்ம கலந்து வச்சுருக்க இட்லி மாவை இதில் ஆட் பண்ணுறோம். இட்லி குண்டானில் தண்ணி சூடான பிறகு நம்ம இந்த இட்லியை உள்ளே வச்சு ஸ்டீம் பண்ண வேண்டியதுதான். ஒரு 10 நிமிஷம் மூடி எடுத்த பிறகு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டான நல்ல ஸ்பைசியாக காஞ்சிபுரம் இட்லி ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எப்போவுமே நம்ம நார்மலாக இட்லி தான் ஊற்றிட்டுருக்கோம். இதேமாரி ஒரு வாட்டி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க. இந்த இட்லி கூட ஒரு சூப்பரான சட்னி ஒன்று வச்சு சாப்பிட்டிங்கன்னா ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. ரொம்ப சாஃப்டாக இருக்கும்.